ஓகேம்மா, நம்ம நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 6 1.4ஓட கண்டினியூஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4ல் 6th சம். ஃப்ரம் த கர்வ் y is equal to x, draw y is equal to minus x, y is equal to 2x, y is equal to x plus 1, y is equal to 1 by 2 into x plus 1 and 2x plus y plus 3 is equal to 0. ஸோ இந்த 5 கர்வும் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, we are going to see that how to draw these curves. இந்த curves எல்லாத்தையும் எப்படி வரைகிறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம y is equal to xங்கிற அந்த curve வரைஞ்சிக்கலாம். let us draw the curve y is equal to x. அதை நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மீதி இருக்க curves எல்லாம் வரையணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 6th one. ஸோ உங்களுக்கு இந்த y is equal to xங்கிற இந்த curve, y is equal to xங்கிற curve வந்து it will be like this. So it will be the straight line passing through the origin. நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, this is the identity function. இதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்லாம் சொன்னோம் நம்ம. So this is the curve y is equal to x. So இதுதான் y is equal to xங்கிற curve. ஓகேவா, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன அடுத்து வரைய போகிறோம்னா y is equal to minus x. y is equal to minus xங்கிறது it is of the form y is equal to minus f of x. அது வந்து it is the reflection of the curve about the x axis. So x axis or about the y axis, sorry, about the y axisக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஸோ about the y axisன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கர்வ் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ரிஃப்ளெக்ஷன்னா ஸோ இதை எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே கீழே எப்படி இருக்கோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே அது மாதிரி வரும். அதுமாதிரி இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே வரும். இப்போ தேர்ஃபோர் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் ஒன் y is equal to minus x. ஸோ y is equal to minus x is obtained by the reflection of the graph of y is equal to x about the x axis. So about the x axis அதோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் about x axisனால் அப்போ எப்படி இருக்கும், the line will be like this. ஸோ இந்த லைன் வந்து இப்படி இருக்கும். இங்கே இப்படி இருக்கிறது வந்து இந்த சைடில் வந்துடும், இங்கே இப்படி இருக்கிறது இந்த சைடில் வந்துடும். ஸோ அப்போ therefore the line will be like this. So this is the curve y is equal to minus x. So y is equal to minus xங்கிற curve இதுதான். ஸோ x dash இது y dash இது 1 2 3 minus 1 minus 1 2 3 இங்கே minus 1 minus 2 minus 1 minus 2 minus 3. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் த கர்வ் y is equal to minus x. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, y is equal to 2x கேட்டிருக்காங்க. ஸோ y is equal to 2xங்கிற கிராஃப் வந்து எப்படி இருக்கும், அது வந்து ட்வைஸ் த இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த y ஆக்சிஸ், y ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணும். தட் இஸ் இந்த கிராஃப், சாரி இது இல்லை, இந்த கிராஃப் y is equal to 2xங்கிறது இந்த கிராஃப் வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த y ஆக்சிஸ். ஏன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டால் இந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் த கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1. 1 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த y ஆக்சிஸ். இந்த பக்கமும் y ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணும், இந்த பக்கமும் y ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணும். ஸோ அப்போ therefore y is equal to 2x. So y is equal to 2x is obtained by moving the graph y is equal to x towards y axis. So we have to move it towards y axis. Y axis நோக்கி நம்ம மூவ் பண்ணணும். ஸோ y ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணோன்னா ஆக்சுவலாக நம்ம சென்டரில் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு y is equal to xங்கிறது சென்டரில் போட்டோம். அப்போ கொஞ்சம் தட் இஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி தட் இஸ் y ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் பக்கமாக வர மாதிரி போடணும். ஸோ we have to draw it near the y axis. So this is the graph y is equal to 2x.
ஸோ இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ். இந்த பழைய கிராஃப் இங்கே போட்டோம், அதை ஒய் ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணோம். வி ஹவ் மூவ்ட் இட் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம போடணும். ஒரு கிராஃப்னு இருந்தாலே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடணும். அதே மாதிரி இந்த 1 2 இதெல்லாமும் நம்ம போடணும். we have to draw it. So this is the graph of the curve y is equal to 2x. y is equal to 2xங்கிற அந்த கர்வோட கிராஃப் இதுதான். பாருங்கள், அந்த பழைய கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சோம், கரெக்டாக சென்டரில் வரைஞ்சோம். இது கொஞ்சம் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, y is equal to x plus 1. ஸோ y is equal to x plus 1ங்கிறது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் y is equal to xங்கிற கிராஃப் வந்து இட் இஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் த இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணணும். we have to shift it to the லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணணும் by 1 யூனிட். ஸோ லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்கே வரது வந்து இங்கே வரும். ஓகேவா? 1 யூனிட் இந்த பக்கம் தள்ளி வரும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ தேர்ட் ஒன் y is equal to x plus 1. So y is equal to x plus 1 is obtained by shifting the graph y is equal to x to left by 1 unit. So 1 unit வந்து நம்ம லெஃப்டில் மூவ் பண்ணணும். ஸோ 1 யூனிட் லெஃப்டில் மூவ் பண்ணணும்னா அப்போ நமக்கு எங்கே வரும்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்க்கு 0ன்னு போட்டிங்கன்னா, ஒய்க்கு 0ன்னு போட்டால் என்ன வரும், x is equal to -1ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸை இட் வில் கட் இட் அட் -1. எக்ஸ் ஆக்சிஸை -1ங்கிற பாயிண்டில் கட் பண்ணும். அடுத்து எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y is equal to 1ன்னு வரும். ஸோ ஒய் ஆக்சிஸை வந்து அது வந்து நமக்கு 1ங்கிற பாயிண்டில் கட் பண்ணும். ஸோ therefore the graph will be like this. ஸோ இந்த கிராஃப் வந்து இங்கே போட்டது, இங்கே நம்ம நடுவில் போட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே போடணும். we have to draw it here. So this is the graph y is equal to x plus 1. ஸோ இதுதான் y is equal to x plus 1. பாருங்கள், y ஆக்சிஸை 1ல் கட் பண்ணுது, x ஆக்சிஸை -1ல் கட் பண்ணுது. ஸோ this is the graph. பாருங்கள், 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, முதல்ல இந்த லைன் வந்து இங்கே இருந்தது, அதை வந்து 1 யூனிட் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்த லைனை 1 யூனிட் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். we have shifted the graph to the left by 1 unit. 1 யூனிட் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் x plus 1ங்கிறதுனால. இப்போ அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் y is equal to 1/2 x plus 1. 1/2 x plus 1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1/2 x கண்டுபிடிக்கணும். 1/2 xனால் என்ன பண்ணணும், அந்த y is equal to xங்கிற கிராஃப் வந்து டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் லெஸ் தேன் 1, 1 விட கம்மியாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம இதை வந்து 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். y is equal to 1/2 x is obtained by moving the graph y is equal to x towards x axis. ஸோ இதை நம்ம towards the x axis மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த y is equal to xங்கிற அந்த கிராஃபை towards the x axis மூவ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணோம், towards the y axis மூவ் பண்ணோம் இல்லையா, இப்போ towards the x axis மூவ் பண்ண போகிறோம். ஸோ டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பக்கமாக மூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் முதல்ல இருந்தது எப்படி போட்டோம், ஸ்ட்ரைட்டாக நடுவில் போட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணியிருக்கோமா. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to 1/2 x. 1/2 xங்கிறது இதுதான் அந்த கிராஃப். இப்போ +1 பண்ணணும் இல்லையா. அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1/2 x plus 1. ஸோ +1 போது என்ன பண்ணணும், we have to move it. இந்த கிராஃபை இப்போ நம்ம புதுசாக வரைஞ்சோல இந்த கிராஃபை
டுவர்ட்ஸ் த என்ன பண்ணணும்னா லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும் பை 1 யூனிட், லெஃப்ட்டில் 1 யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு எக்ஸில் எங்கே மீட் பண்ணும், ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், y is equal to 0 போட்டிங்கன்னா 1/2 into x is equal to -1 வரும், ஆர் x is equal to -2 வந்துடும். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணும் எக்ஸ் ஆக்சிஸை. ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணும், அதுக்கு எக்ஸுக்கு 0 போடணும். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா x is equal to 1 வந்துடும். ஸோ சாரி y is equal to 1 வந்துடும். ஸோ அப்போ அந்த லைன் வந்து இந்த 1ங்கிற பாயிண்ட்லேயும் -2ங்கிற பாயிண்ட் வழியாகவும் போகும். ஓகேவா? ஸோ y is equal to 1/2 x plus 1 is obtained by shifting the graph y is equal to 1/2 x to left by 1 unit. ஸோ இதை லெஃப்ட்டில் 1 யூனிட் மூவ் பண்ண போகிறோம். இந்த கிராஃபை லெஃப்ட் சைடில் 1 யூனிட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோன்னா ஸோ 1 யூனிட் நம்ம லெஃப்ட்டில் மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வழியாகவும் இந்த பாயிண்ட் வழியாகவும் போகும். மெயினாக நீங்கள் இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணணும். ஸோ அந்த இது வழியாக போகிற மாதிரி நீங்கள் லைன் வரையணும். நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைங்க. யூஸ் a scale to draw the line. So this is the line y is equal to 1/2 x plus 1. பாருங்கள், இதே லைன் தான். நம்ம இதை 1 யூனிட் லெஃப்ட்டில் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 யூனிட் மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா? நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனாக வரைங்க. யூஸ் a scale. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் ஒன் 2x + y + 3 is equal to 0. ஸோ அதானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம y is equal to என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ y is equal to உங்களுக்கு என்ன வரும், we need to draw the graph. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2x + y + 3 is equal to 0. இப்போ நமக்கு அப்போ என்ன வேணும்னா y is equal to -2x - 3, or we can say that y is equal to -2x + 3ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். we need to draw the graph of this. இதுக்கு தான் நம்ம கிராஃப் வரையணும். அப்போ முதல்ல y is equal to 2x வரையணும். அப்புறம் அதோட +3 பண்ணணும். +3னா என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் 3 யூனிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். we have to shift the graph. இந்த 2xங்கிற கிராஃப் ஆல்ரெடி வரைஞ்சோம் இல்லையா, y is equal to 2xங்கிற கிராஃப். இதை வந்து லெஃப்ட்டில் ஒரு 3 யூனிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். லெஃப்ட்டில் ஒரு 3 யூனிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுதான் இது. அடுத்தது மைனஸ்ன்னு போது என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக வரையணும். அந்த வர கிராஃபை எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக வரையணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம 3 ஸ்டெப்பாக போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு y is equal to 2x is obtained by moving the graph, ஆர் இது நம்ம ஆல்ரெடி இந்த 2x வரைஞ்சதுனால அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக இது மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி ஃபுல் ஸ்டெப்பும் தான் எழுதணும், இதுலேருந்து தான் எழுதணும். பை மூவிங் த கிராஃப் y is equal to x towards y axis. ஸோ டுவர்ட்ஸ் y axis நம்ம மூவ் பண்ண போகிறோம். இது 1 2 3, இது -1 -2 -3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம y is equal to xங்கிறது சென்டரில் வரைஞ்சோம். இப்போ y is equal to 2xங்கிறது டுவர்ட்ஸ் த y axis, தட் இஸ் y axisக்கு பக்கமாக வரையணும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to 2x. இதை வரைஞ்சாச்சா? இப்போ அடுத்தது 2x + 3. 2x + 3னும் போது அப்போ என்ன பண்ணணும், ஒரு 3 யூனிட்ஸ் நம்ம இந்த கிராஃபை லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ 3 யூனிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இங்கே 0ல் வரது இங்கே 3ல் வந்துடும். x is equal to, ஆர் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு yக்கு 0 போடுங்க. ஸோ yக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், you'll get it as 2x + 3 is equal to 0. அப்போ 2x is equal to -3, or x is equal to -3/2ன்னு வந்துடும். சரி, x is equal to -3/2ன்னு வரும். ஸோ x is equal to -3/2னா என்ன அர்த்தம், இட் இஸ் -1.5. 1.5னா இங்கே இந்த இடத்துல கட் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸை இந்த இடத்துல கட் பண்ணோம். ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸுக்கு 0 போடணும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு -3. இல்லை இதில் இல்லை, சாரி இதில் இல்லை, இந்த மைனஸை விட்டுருங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், 2x + 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா 2x is equal to -3 வரும், x is equal to -3/2 வரும், which is 1.5 இங்கே கட் பண்ணுவோம். அடுத்து எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y is equal to 3 வரும். இந்த மைனஸ் வந்து அடுத்த ஸ்டெப் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பு போடும்போது தானே நமக்கு இங்கே வரும். தட் இஸ் என்னென்னா இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இது தானே வரைகிறோம், 2x + 3 தானே வரைய போகிறோம். இது வரையில நம்ம இந்த கிராஃப் வரையலை. நம்ம இப்போ என்ன கிராஃப் வரைய போகிறோம்னா y is equal to 2x + 3 இந்த கிராஃப் தான் வரைய போகிறோம். ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y is equal to 3 வரும். is obtained by shifting the graph y is equal to 2x towards left by 3 units. ஸோ 3 யூனிட்ஸ் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 3 யூனிட்ஸ் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு இங்கே வில் கெட் இட் அஸ் இங்கே 1.5லையும் இங்கே y is equal to 3லையும் நமக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்போ therefore the graph will be like this. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா y is equal to 3யும் இந்த 1.5லையும் வர மாதிரி நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் வச்சு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் இட் பை யூஸிங் த ஸ்கேல். மெயினாக எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணணும், அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore this is the graph y is equal to 2x + 3. இதுதான் அந்த கிராஃப். இப்போ நமக்கு என்ன வேணும்? -2x + 3 அதான் நமக்கு வேண்டியது. y is equal to -2x + 3. அப்போ it will be the reflection about the x axis. x axisக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்குது இங்கே மேலே வரும், இங்கே மேலே இருக்குது இப்படி கீழே வரும். ஓகேவா? இங்கே x axis ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கீழே வரும், இங்கே கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே மேலே வரும். ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா let us find எங்கே வந்து x axisஸை கட் பண்ணோம், எங்கே y axisஸை கட் பண்ணோன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸை உங்களுக்கு இதே பாயிண்டில் தான் கட் பண்ணும். பட் ஒய் ஆக்சிஸை மட்டும் 3க்கு பதிலாக -3ல் கட் பண்ணும். ஒய் ஆக்சிஸை மட்டும் 3க்கு பதிலாக -3ல் கட் பண்ணும். ஸோ அப்போ அந்த லைன் வந்து இப்படி வரும். இந்த 1.5யும் -3 வழியாகவும் போகிற மாதிரி வரும். ஸோ y is equal to -2x + 3 is obtained by the reflection of the graph y is equal to 2x + 3 about the x axis. So அது வந்து about the x axis ஓட reflection நம்ம வரைய போகிறோம். We are going to draw it as the reflection about x axis. ஸோ வந்து இங்கே 1.5லையும் -3 வழியாகவும் போகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரையணும். we have to draw it like this. ஓகேவா? நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரீங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு அந்த ரெக்வயர்ட் லைன். தட் இஸ் y is equal to -2x + 3 or 2x + y + 3 is equal to 0. அந்த லைன் ஈக்குவேஷன் இது, அந்த லைன் இது தான். ஆர் இதுதான் என்னது? y is 2x + y + 3 is equal to 0. நமக்கு ரெக்வயர்ட் லைன் இது தான். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ அடுத்து 7th ஒன் பாருங்கள். 7th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் த curve y is equal to modulus of x. Draw y is equal to modulus of x - 1 + 1 அது கேட்டிருக்காங்க. அடுத்து modulus of x + 1 - 1 கேட்டிருக்காங்க. அப்புறம் modulus of x + 2 - 3 கேட்டிருக்காங்க.
ஸோ இது 3 வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலலாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது எப்படி வரும் உங்களுக்கு? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இதுதான் இந்த கிராஃப் இல்லையா, இந்த நடுவில் இருக்க இந்த ப்ளூ கலர் கிராஃப். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது நமக்கு ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ரைட் சைடில் இப்படி 1 யூனிட் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இட் இஸ் இந்த ஒரிஜினல் கிராஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற கிராஃபை வந்து ரைட் சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் இப்போ நமக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 + 1. ஸோ +1னா இப்போ என்ன பண்ணணும்? அப்வர்ட்ஸில் 1 யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ இந்த கிராஃபை இப்படி அப்வர்ட்ஸில் மேலே 1 யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ மேலே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒயில் வந்து நமக்கு எங்கே கட் பண்ணும்? தட் இஸ் ஒய் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸுக்கு 0 போடணும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா -1 மாடுலஸ் ஆஃப் -1 என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். ஸோ +1 + 1 2 ஆகிடும். ஸோ y = 2ங்கிற பாயிண்டில் கட் பண்ணணும். புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இது நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. நான் சும்மா ரஃபாக போடுறேன். ஸ்டெப்ஸும் எப்படி எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இப்படி வி ஷேப்பாக இருக்கும். இங்கே இருக்கும் வி ஷேப். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது இங்கே வரும். இது நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இதெல்லாம் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ங்கிற கிராஃப் வந்து இந்த இடத்துல வரும். இங்கே y = 1ங்கிற இடத்துல அது மீட் பண்ணும். ஸோ y = 1ன்ற இடத்துல வந்து இங்கே வந்து x = 1ங்கிற பாயிண்டில் மீட் பண்ணி இப்படி போகும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 + 1ன்னும் போது இதே கிராஃப் வந்து 1 யூனிட் மேலே ஷிஃப்ட் ஆகும். இதே கிராஃப் வந்து 1 யூனிட் மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ தட் இஸ் இந்த பாயிண்ட்ல இந்த வி ஷேப் வரும். ஸோ அப்போ இங்கே இந்த 2ங்கிற லைன் வழியாக போகும். ஸோ ஆக்சுவலாக இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இது தனித்தனி கிராஃபில் வரையணும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதுனால நான் ஒரே கிராஃபில் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து 1 யூனிட் மேலே ஷிஃப்ட் பண்ணி போடணும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப். இந்த புது கிராஃப் இருக்குல்ல, இதுதான் வந்து y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 + 1. ஓகேவா? ஸோ இது உங்களால் போட முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 1 - 1. ஸோ எக்ஸ் + 1ங்கிறது இந்த சைடில் வரும் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 1ங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இப்படி வரும். மீதி வேல்யூஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 1 அடுத்து -1 போது என்ன பண்ணணும்? நம்ம 1 யூனிட் கீழே இறக்கணும். 1 யூனிட் கீழே இறக்கணும். ஸோ 1 யூனிட் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். It will be like this. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒய்க்கு 0 போடணும். ஸோ ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். வில் கெட் இட் லைக் திஸ். ஸோ இந்த கிராஃப் இந்த கீழே இருக்குல்லையா, இதுதான் y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 1 - 1. இதுதான் அந்த கிராஃப். இது வந்து y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 1. ஓகேவா? இதில் தனித்தனியாக வரையணும். ஒரே கிராஃபில் வரையக்கூடாது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதுனால ஒரே கிராஃபில் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 - 3. ஸோ எக்ஸ் + 1னா 1 யூனிட் மூவ் பண்ணோம் இல்லையா லெஃப்ட்டில். அப்போ எக்ஸ் + 2னா என்ன பண்ணணும்? நம்ம 2 யூனிட்ஸ் லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும். ஸோ 2 யூனிட்ஸ் நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 யூனிட்ஸ் நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து you'll get it like this. ஸோ இதுதான் y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2. இது y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 - 3 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ -3ன்னும் போது என்ன பண்ணணும்? 3 யூனிட்ஸ் கீழே இருக்கணும். -1 -2 -3. ஸோ 3 யூனிட்ஸ் கீழே இருக்கணும். ஸோ அப்போ இங்கே வரும். வில் கெட் இட் ஹியர். இந்த -2 வந்து இந்த வி ஷேப் இங்கே வந்துடும். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து -1ல் மீட் பண்ணும். இப்படி. So this is the graph y = modulus of x + 2 - 3. ஓகேவா? ஸோ இதை உங்களால் ஹோம்ஒர்க்காக போட முடியும்னு நினைக்கிறேன். நான் கிராஃப் வரைஞ்சி காமிச்சிட்டேன். நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதி இது மாதிரி வரையணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த கர்வ் y = sin x. y = sin xங்கிற கர்வ்லேருந்து ட்ரா y = மாடுலஸ் ஆஃப் sin x. y = மாடுலஸ் ஆஃப் sin x கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே அதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ
y is equal to sin of modulus of x. Modulus of sin x is sin of modulus of x. So இதை எப்படி define பண்ணலாம்? So this is equal to sin of minus x if x is less than 0 and it is equal to sin x if x is greater than or equal to 0. இதான modulus function definition சொன்னோம். Modulus function இதான definition சொன்னோம். It is equal to modulus of x is equal to minus x if x is less than 0 and it is equal to plus x if x is greater than or equal to 0 சொன்னோம். So we can write this function as sin of minus x if x is less than 0 and it is equal to sin x if x is greater than or equal to 0. அதுமே இங்கே ஒரு hint கொடுத்துருக்காங்க பாருங்க, sin of minus x என்ன minus sin x ன்னு கொடுத்துருக்காங்க. So therefore இந்த sin of minus x க்கு பதிலா minus sin x ன்னு எழுதிக்கலாமா? அப்போ which is equal to minus sin x if x is less than 0 and it is equal to sin x if x is greater than or equal to 0. ஸோ இதுதான் இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஓகேவா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது மைனஸ் சைன் எக்ஸோட கிராஃப் வரையணும், கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது ப்ளஸ் சைன் எக்ஸோட கிராஃப் வரையணும். ஓகேவா, ஸோ இப்போ மைனஸ் சைன் எக்ஸோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சைன் எக்ஸோட கிராஃப் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சோம். அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. y is equal to sin x அதோட கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. draw the graph of y is equal to sin x. நம்ம ஆல்ரெடி வரைஞ்சோம் இல்லையா? ஸோ y is equal to sin x. ஸோ இந்த கிராஃபை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. draw this graph. இந்த கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா when x is greater than 0, when x is greater than 0னா இந்த சைடில் இதே தான் வரும். இந்த சைடில் உங்களுக்கு இதே தான் வரும். பட் இந்த சைடில் மட்டும் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் எக்ஸ். மைனஸ் சைன் எக்ஸ்னால் என்ன பண்ணணும்? இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அப்போ இங்கே மேலே வருது, இங்கே மேலே வரும். நம்ம இங்கே இங்கே கீழே வருது, இங்கே மேலே வரும், இங்கே மேலே வருது, இங்கே கீழே வரும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இதோட கிராஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா y is equal to sin x கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த y is equal to sin of modulus of x அதோட கிராஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா it will be like this. y is equal to sin of modulus of x. இதோட கிராஃப் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும். it will be like this. pi by 2 pi 3 pi by 2 2 pi இங்கே minus pi by 2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்க கிராஃப் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சைன் எக்ஸ்க்கு இருக்க மாதிரி sin 91 அடுத்து sin 180 0 இதான் நம்ம சாதாரணமாக சைன் எக்ஸ்க்கு கிராஃப் வரைஞ்சோம். மை sin 270 வந்து -1 அடுத்து sin of 360 வந்து 0. ஸோ இது ஆஸ் யூஷுவல் சைன் எக்ஸ்க்குரிய கிராஃப் வரைஞ்சிடணும். இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் சைடில் எப்படி வரைஞ்சோமோ இது ஒரு கண்ணாடி வச்சா இந்த சைடில் எப்படி ரிஃப்ளெக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி இந்த சைடில் வரையணும். அப்போ த கிராஃப் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to modulus of x y is equal to sin of modulus of x. அதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். the graph of y is equal to sin of modulus of x, the graph will be like this only. இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதாமா? ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதும்போது when x is greater than 0 y is equal to sin x. The graph of sin x is drawn as it is. When x is less than 0, the graph of y is equal to sin x or y is equal to minus sin x is obtained by the reflection of the graph y is equal to sin x about the x axis. னு எழுதிட வேண்டியதான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் முடிக்கிறோம். நம்ம அடுத்த மண்டேலேருந்து வில் ஸ்டார்ட் வித் த செகண்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.